ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். நாள் காப்பு கட்டிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். 6 மணிக்குள்ளே காப்பு கட்டணும் அப்படின்னு அத்தை எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் கமல் வந்து மாடியில் வைக்க போகிறாங்க. எங்கே வைக்க சொல்லுச்சு? எத்தனை மணிக்குள்ள வைக்க சொல்லுச்சு? மாடி தோட்டம் வந்து எல்லாமே காஞ்சு போச்சு. நான் க்ளீன் பண்ணணும்னு சொன்னேன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னு ரேவதி அக்காவும் பிரபாக்காவுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. காப்பு கட்டியாச்சு. சூரியன் மறையுது கமல். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது. இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் இங்கே. மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. காலையில் ஒரு 6:30 போல் எந்திரிச்சு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். காலையில் எந்திரிச்சதுமே எல்லாரும் குளிச்சு ரெடி ஆகிட்டோம். பிள்ளைங்களுக்கு வந்து நாள் தான் புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கு அப்புறம் தான் மால்ட்டே ஆற்றி கொடுத்தேன். பொங்கலுக்கு சாரீ கட்டலாமா சுடிதார் போடலாமான்னு ஒரு டவுட் அதுலேயே இருந்தேன். சரி சுடிதாரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுடிதார் போட்டிருந்தேன். கமல் வந்து வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டு இல்லை நீயும் சாரீ கட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னனால திரும்பி போய் சாரீ மாற்றிட்டேன். நான் கிளம்புறத விட இந்த பிள்ளைங்களை கிளப்பி விடுறது தான் எனக்கு இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. மித்த நாளில் கையில் கழுத்தில் எதுவும் போட மாட்டாங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணுற அன்னைக்கு வந்து எல்லாம் வேணும்னு கேட்பாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். அத்தை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்களும் கிளம்பி வந்துட்டோம். எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்ருக்கோம். வருஷம் பொங்கல் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து சூரிய பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து எங்கள் முன்னோர்களுக்கு வந்து படையல் வச்சு சாமி கும்பிடுவோம். எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அப்படின்னா கண்மணி தான். அவள் பொங்கல் அன்னைக்கு மட்டும் கிடையாது, அவளுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் போய் அத்தைகிட்ட எனக்கு பொங்கல் வேணும் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அது கடிச்சிட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். தேங்காய் கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கா? விடுமா, நான் வெட்டுறேன். விடுமா. அநியாயம் பண்ணுதுங்க. ட்ராமா குயின் கமல், ட்ராமா குயின். பாரா, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஓவரா தெரியல? அவ ஸ்கர்ட் பெருசா இருக்குடா. ஓகே, எடுக்கவா? ஆகாட்டு வாயிலிருந்து உங்க அப்பா வாயில போன போடட்டும். பாப்பா ஆகாட்டு, அப்பா வாயில போன் போட போகுது. கொஞ்சம் ஓவரா தெரியல. சாமி கும்பிட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்பாவும் பிள்ளைங்களும் பண்ணுற அலப்பறைக்கு அளவு இல்லாமல் போச்சு. மாற்றி போஸ் கொடுத்துட்டு அப்பா ஃபோட்டோடன்ட்டே இருந்தாங்க. அஜி வரும் இரு பேசாம.
ஆஃப்டர்நூன் லஞ்சை முடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே மாமனாருக்கு தாத்தா பாட்டிக்கெலாம் படையல் வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கோம். அம்மாங்க ஊர்லலாம் வந்து காலையிலேயே படையல் போட்டு சாமி கும்பிட்ருவாங்க. நாங்கள் வந்து ஈவினிங் பண்ணுவோம். அதுவும் நான்வெஜ்ஜில் தான் வந்து நாங்கள் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடுவோம். அம்மாவங்களாம் வந்து வெஜ்ஜில் பண்ணுவாங்க. எப்போவும் எங்கள் மாமனாருக்கு சாமி கும்பிடும் போதே எங்கள் மகா வந்துருவா. இந்த வருஷம் அவங்களால வர முடியல. மகா பிள்ளைங்க வர முடியாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. போன வருஷம் மகா பிள்ளைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். 2 நாள் அங்கே ஜாலியாக இருந்தோம். டீச்சர் அக்காவும் பாண்டி அக்காவும் ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள் அம்மாவங்க வீட்டுக்கு போகிறோம், நீயும் வா அப்படின்னாங்க. இல்லை நான் காலையில் வரேன் அப்படின்னு சொன்னேன். காலையில் வரைக்கும் என்ன பண்ண போகிற, கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மாவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஈவினிங் போல் படையல் போட்டு சாமி கும்பிட்றதுனால படையல் சாப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதை காலையில் எந்திரிச்சதும் நம்ம வந்து காக்காவுக்கு வைப்போம். கமல் எங்களை அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு 8 மணிக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது, அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போடு போடு. உங்களுக்கு சர்ப்ரைஸ். சாப்பிட்டா அக்கா கால் பண்ணி வரீங்களான்னு கேட்கும்போது இல்லை கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க கால் பண்ணும்போது நாங்கள் வண்டி ஏறிட்டோம். நாங்கள் போய் நிற்கும் போது லேட் ஆகும்னு சொன்னீங்க, வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாண்டியக்காவை கூப்பிட்றதுக்கு மணி போயிருக்கான். ஸோ அவங்க வர்றதுக்குள்ளே நாளைக்கு வந்து தேவையான வெங்காயம்லாம் உரிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு நானும் அக்கா அம்மாவங்களாம் சேர்ந்து உரிச்சிட்டு இருந்தோம். நாளைக்கு கறி குழம்புக்கு வாங்க மாமா. குனிஞ்சு வராண்டி. பொங்கலுக்கு 2 அடி வளர்ந்துட்ட. கதவுக்கு கரெக்டா இருக்காண்டி, கதவுக்கு மேல இருக்காண்டி. பொண்ணு தேடுறது உனக்கு. நாங்க எப்பயோ வந்துட்டோமே, நீ இப்பதான் பாக்குறியா? நாங்க 7 மணிக்கே வந்துட்டோம். பாண்டியக்கா வரும்போது ஒரு ஒர்க் ஆகாத ஃபோனை மகிழினி கையில் கொடுத்தாங்க, வச்சுக்கோ பாப்பா அப்படின்னு சொல்லி. அதை வச்சு அவள் செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு இருந்தா. அதை உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டா. பார்த்ததும் அப்படியே பம்மி போய் ஓரத்தில் உட்காந்துட்டா. கூட்டுறதுக்கு கண்ணடி எடுத்த இந்த வீடியோ மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. அம்மாங்க ஊரில் எப்போவும் சூரிய பொங்கல் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் பண்ணுவாங்க. பொங்கல் அன்னைக்கு விநாயகர் பொங்கல் ஃபஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் குலசாமி கோயிலில் போய் பொங்கல் வச்சுட்டு வருவாங்க. இந்த சூரிய பொங்கல் கோல பொங்கல் எல்லாமே வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பண்ணுவாங்க. அஜி காலையில எந்திரிச்சு பொங்கல்லாம் வச்சிருக்கே, யாராவது பல்லு விளக்குனீங்களா நீங்க? அம்மா காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அப்புறமா தான் எங்களை எல்லாரும் எழுப்பி விட்டாங்க. யாருமே ப்ரஷ் பண்ணல, அப்படியே நின்று சாமி கும்பிட்டாங்க. பொங்கலைனாச்சும் ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடுங்க பிள்ளைகளா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சாமி கும்பிட்டு முடிச்சு அடுத்த செகண்டே வா. நைட்டு எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன். அது வந்து நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி தொண்டை வலிச்சிட்டே இருந்தது. காலையில் வாய்ஸே மாறிடுச்சு. எனக்கு வாய்ஸ் மட்டும் இல்லை, தலைவலி ஃபீவர்னு வந்துருச்சு. என்ன கடி பண்றீங்க? அதனால அப்படியே உட்காந்து சாப்பிட்டாச்சு. சூரியன் பொங்கல் சூரியனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறோம். அங்கதான் தீந்துருச்சுல்ல. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் பொங்கல் சாப்பிட்டுட்டு அம்மாவும் அக்காவும் அடுத்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மணி டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக சமைச்சிட்டு இருந்தாங்க. மார்னிங் சமைச்சு சாப்பிட்டுட்டு அம்மா தோட்டத்துக்கு போய் பொங்கல் வச்சு சேவல் அறுத்து கொண்டு வந்து குழம்பும் வச்சுட்டாங்க. காலையிலேயே ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருந்தனால என்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் நேரம் நல்லா தூங்குனேன். அம்மா கோழி குழம்பு ரெடி பண்ணிவிட்டு இதை குடித்தா கொஞ்சம் சளிக்கு நல்லாயிருக்கும், வந்து குடி அப்படின்னு சொல்லி எழுப்பி விட்டாங்க. அப்புறம் தான் வந்து குடித்தேன்.
கமலக்கண்ணை அங்கிட்டு வர்றானா? இல்ல கண்ணா நீ இங்கிட்டு வரவேன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கா, நீ இங்கிட்டு வந்துகிட்டு இருக்க. கமல் வர்ற வரைக்குமே படுத்து தான் இருந்தேன். கமல் வந்தால் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்களே அப்படின்றதுக்காக எந்திரிச்சு உட்காந்துட்டேன் தம் கட்டி. கமல் வந்தால் வா போகலாம் ஊசி போட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்களே அப்படின்றதுக்காகவே எந்திரிச்சு உட்காந்துட்டேன். அம்மா அப்பா எல்லாரும் வா ஊசி போட்டு வரலான்னு கூப்பிட்டாங்க. ஊசினா எனக்கு பயம், அதனால டேப்லெட் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஃபீவரை கூட சமாளிச்சிடலாம், தலைவலியை தான் என்னால் சமாளிக்கவே முடியல. அக்காங்களோட ஜாலியாக இருக்கலான்னு போனேன். இந்த ஃபீவரும் தலைவலியும் என்னை பாடாப்படுத்திருச்சு. கோழி விரட்டுற ஆளுகளை பாரு. சொல்லுப்பா. என்னப்பா என்ன படிச்சுப்பா சொல்லுப்பா. நான் இப்படி பிடிச்சி இப்படி இழுக்கலாம் இப்படி இழுக்கிறேன், அது நேரா மேல போட்டு அமுக்கிடுச்சு. நீ தள்ளி விட்ட. டீச்சர் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க, போன வருஷம் இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து உட்காந்து கரும்பு சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல, போன வருஷம் மகாலாம் வந்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப ஜாலியாக வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். கமல் ஈவினிங் மேலே எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. பொங்கல் சின்னமாவுக்கு வைக்கிறேன், பூசணிக்காய் வேக வைக்கிறேன். உங்கள் அம்மாவுக்கு உங்கள் சித்திக்கு உங்கள் பெரியம்மாவுக்கு 2 பேருக்கு பிடிக்கும், 3 பேர்த்துக்கு. அதுக்கொசரம் தான் இது வேக வச்சு கொடுக்குறேன். பூசணிக்காய் மொச்சையே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சூப்பர். விட்டுடுத்தீங்க அதுக்கடி டேஸ்ட்டுக்கு இவ்வளோ வாடி. அம்மாவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரியம்மாவங்க மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. வருஷம் எங்களை கூப்பிடுவாங்க. நாங்களும் போய் மாட்டுப்பொங்கலை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு வருவோம். தாத்தா பாட்டி இருந்தப்ப நாங்கள் வந்து மாட்டுப்பொங்கலுக்கு தோட்டத்துக்கு போய் செலிப்ரேட் பண்ணுவோம். இங்கே இருட்டில் தெரியாது. சோறு தின்னு மல்லாண்டி சோறு தின்னு. அவ எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. வாய் கழுவு மல்லாண்டி, வாய் கழுவு. சோறு தின்னு மல்லாண்டி சோறு தின்னு, சோறு தின்னு மல்லாண்டி சோறு தின்னு. ஆனா தானா திங்காதடி. ஏய் நான் மாட்டு பொங்கல் போய் செலிப்ரேட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். அததான் தானா திங்காத. நாக்கால மூக்கெல்லாம் தொட வேணா, நீ நாக்க உள்ள வை. ஒரு போட்டோ எடுக்க முடியுதா உன்னை வச்சுக்கிட்டு? நீங்க என்ன பிள்ளைங்களா எப்ப பார்த்தாலும் சீட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க? கம்மன் இருக்காளுங்க, நீ உனக்கு அது பிடிக்கல. +2 நான் கொடுத்தனா கொடுக்கலையா உனக்கு? போட்டுக்கணும் கொஞ்சம் போ, அது சோத்துக்கு போட்டுக்க போ. தான் டேஸ்டா இருக்கு. போ. எனக்காக எங்க அம்மா எடுத்து வச்சிருந்துச்சு இல்லடி, நீங்களாம் தின்னுட்டீங்களடி. அப்ப எங்க கிட்ட எப்படி வாங்கி தின்ன? தானா தின்னா வீணா போகும், கொடுத்துட்டு தின்னு. நீங்களா தின்னுட்டீங்க. கொஞ்சோன்னு கொடுத்துரு. அம்மா செய்கிற மொச்சை பூசணிக்காவுக்கு எப்போவுமே எங்கள் வீட்டில் டிமாண்ட் அதிகம். சண்டை கட்டிகிட்டே தான் இருப்போம். செஞ்சு கையில் கொடுத்தாங்கன்னா அப்போவே அதை காலி பண்ணிடுவோம். எனக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு, அம்மா தலை வலிக்குதுமா அப்படின்னு சொன்னேன். ஆவி புடி அப்படின்னு சொல்லி அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மாத்திரையை போடாம எப்படி ஆவி வெளியே போகும்? மாத்திரையை போட்டாதான் ஆவி வெளியே போகும். என்னடி பண்ற? வீடியோ எடுக்குது. செத்து போயிடுவான் டீச்சர் கையா விளையாடு டீச்சர். அப்படியே நல்லா வளர்த்து வளர்த்து கொடு. என்னாச்சு என்னாச்சு? மூக்கு அடைச்சிருந்தது, மூச்சு விட முடியல அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஆவியெல்லாம் வேஸ்ட்டாக போகுதே, திரும்ப உள்ளே போ அப்படின்னு சொல்லி அடித்து உள்ளே பற்றி விட்டாங்க. போ உள்ளே மறுபடியும். ஆவி பிடிச்சதுக்கப்புறம் தான் தலைவலி கொஞ்சம் நாச்சும் குறைஞ்சது. ப்ரீத் பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது.
ரித்துக்குட்டி, ரித்வினு, ஹாப்பி பர்த்டே. பாதி பேர் கிளம்பிட்டாங்க, மீதி பேர் எப்ப போவாங்க? அடா பாவி, ஏலே அப்படியாடா கேட்ட? இந்த வீடியோ வியாழக்கிழமை காலையில் எடுத்தது. இன்றைக்கி ரித்துவினுக்கு பர்த்டே. ஆக்சுவலாக நேற்று எல்லோரும் ஊருக்கு கிளம்புறதா பிளான் பண்ணோம். இன்றைக்கி ரித்துவினுக்கு பர்த்டே அப்படின்றனால காலையில் எந்திரிச்சு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம் ஊருக்கு போகிறதுக்கு. காலையில் எந்திரிச்சு எங்களுக்கு டீ வச்சு கொடுத்துட்டு அம்மாவும் அக்காவும் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் அம்மாவும் அக்காவும் தான் சமைப்பாங்க. நாங்கள் வந்து இந்த சின்ன சின்ன எடுபுடி வேலைகள்லாம் செய்வோம். இந்த டைம் எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் சுத்தமாக எந்த வேலையுமே செய்யலை. நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், இப்படி கட் பண்ணு அப்படி கட் பண்ணு. நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் ஹர்ஷன் வந்து ஏதாவது ஒரு பிள்ளைங்கள வம்பிழுத்துட்டே இருப்பான். பிள்ளைங்க வந்து ஹர்ஷனை அடிச்சிட்டாமா, ஹர்ஷனை வம்பிழுத்துட்டாமா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த டைம் தான் எங்களுக்கு வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரல. ஒரு கார்டை வச்சுட்டு பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டே இருந்தாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இது யார் இது யார்? என்ன பாக்குறீங்க? ஆணி குத்துமாம்ல. ஆணி குத்துமா. என்னன்னு சொன்ன? நான் டொமால்னு போய் விழுந்தேன். டொமால்னு விழுக போகுது மறுபடியும். அச்சோ, ஆணி குத்தும். அம்மாங்கூரில் காணும் பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊற்றி விளையாடுவாங்க. காலையில் எந்திரிச்சதுமே பிள்ளைங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிள்ளைங்களாம் விளையாடுறத பார்த்தோன்னே கையில், கண்மணி, தாரி, மோனின்னு எல்லாரும் ஜாலியாக இருக்காங்கம்மா, நாங்களும் விளையாடுறோம்மா அப்படின்னாங்க. ஊருக்கு கிளம்பணும், மரியாதையாக கிளம்புங்க அப்படின்ட்டாக்கா. அதுவும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு வந்து கிளைமேட் சுத்தமாக சரியில்லை. கண்டிப்பாக பச்சை தண்ணி ஊற்றுவாங்க, சளி பிடிச்சிரும், அதனால வேண்டாம் பாப்பா அப்படின்னு கிளப்பி விட்டோம். அடியே வெக்கங்கட்டவளே, சின்ன பிள்ளை சைக்கிள் ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளை நினைக்கும் இதுக்கு நான் டக்கு அடிச்சிருந்தா கூட வேகமா அடிச்சிருப்பேன்னு. என்னடி காலங்கத்தாலே மஞ்சள் தண்ணி விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? யாரடி ஊத்துனது? கொடுத்துட்டு இருக்கே, சாமி கும்பிட்டு யாராவது வாங்கி வைக்கிறீங்களா? மணி டியூட்டியிலேருந்து வர்றதுக்குள்ளே ரித்வின் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். மணி வரும்போதே ஒரு பார்சல் கொண்டு வந்தான். என்னடா பார்சல் இது அப்படின்னு கேட்டேன். ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். யாருக்குடா அப்படின்னதுக்கு நம்ம எல்லாருக்கும் தான் அப்படின்னு சொன்னான். சரி வாங்க பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு பிரித்து பார்த்தோம். உள்ளே எங்கள் அத்தைக்கு, அம்மாவுக்கு, ரித்வினுக்கு, மகிழினிக்கு, ராஜேஷ் கிச்சனுக்காக அப்படின்னு ஒரு கிஃப்ட் இருந்தது. இந்த கிஃப்ட் யார் அனுப்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து பர்வீன் பானு அப்படின்னு ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ராஜேஷ் கிச்சன், ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸு, ரித்து விளாக்ஸு அப்படின்னு எல்லா வீடியோஸுமே வந்து நான் பார்ப்பேன், உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கிஃப்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உடனே அந்த சிஸ்டருக்கு கால் பண்ணி பேசினோம். ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. வீட்டில் இருக்க எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு எல்லாரையுமே விசாரிச்சாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த 9 வருஷத்தில் நான் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ராதாகிருஷ்ணா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு. கிஃப்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிஸ்டர்ட்டையும் பேசிட்டு அப்படியே ரித்துவினுக்கு பர்த்டேக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ண போகிறோம். ரித்துவினுக்கு 5 வயசு முடிஞ்சு 6 வயசு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த 5 பர்த்டேயுமே வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஹாப்பி பர்த்டே தீபாவளியா? Happy birthday to you. Happy birthday ரித்துவினு, மயிலினி.
கேக் டிஸ்ட்ரிபியூஷன். கேக் எல்லாம் சாப்பிட சொல்லி கொடுத்தா எல்லாரும் ரித்வின் மூஞ்சில கொஞ்சம் கொஞ்சம் அப்பி விட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துல மயில் நிற்கவும் அவளுக்கும் கொஞ்சம் அப்பி விட்டுட்டாங்க. ஆடிட்டே வா. என்னப்பா கேக் கட்டிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற? ரித்வின் பர்த்டேக்கு கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு கமல் வந்ததும் அப்படியே எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டோம். பாண்டியக்கவங்க ஈரோடு போகணும் அப்படின்றனால அக்காவங்கள பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு நாங்களும் கடைக்கு போயிட்டு ஈவினிங் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். என்ன எம்புட்டுக்குதே முட்டை வாங்குனீங்க? வேணாம்ப்பா. பாய் பாய். வாங்கிட்டு வா. கையில கூட வீட்ல போய் ஆம்லெட் போட்டு கொடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஊரில் எல்லாரும் மஞ்சள் தண்ணி விளையாடுவாங்க, முட்டையெல்லாம் உடச்சி விட்டு விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிலாம் வச்சு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. ஒரு 3 நாள் வந்து கிராமத்து சைடில் பொங்கல் அப்படின்னா நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பாண்டி உள்ள போக முடியாது. ஐயோ வேணாம், நாளை கூட ஈரோடு போக முடியாது. பின்னாடி இங்க வரைக்கும் பார்க்கிங். அப்ப முன்னாடி பாரு எம்பிட்டு கூட்டம் இருக்குதுன்னு. வந்து பியன் எவ்வளவு நேரம் லைன்ல பாரு பாரு. செம்பு முருகன் இங்க வேறு தெலுங்கானா வண்டியெல்லாம். ஐயப்ப சாமி கூட்டம் இப்ப இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. சமைச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நானும் சாப்பிட்டுருக்கேன். நீங்க டீ குடிக்காத கடை எதுடா சொல்லுங்கடா. 15 நாள் ஆச்சு டீ குடிச்சு. கெட்ட 16 நாள் கெட்ட பழக்கம் கண்ணா. நான் பால் டீ குடிச்சு 15 நாள் ஆச்சு. எனக்கு செல்லி டீ குடிக்கிறது நிப்பாட்டதுக்கு அப்புறம் வயிறு ப்ளோட்டிங்கே ஆகுறது இல்லை. நாங்கள் திண்டுக்கல் வர்றதுக்கே 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வந்துட்டோம், அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே அக்கா அவங்கள பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். போயிட்டு வா. நல்ல வேளை கரெக்டாக உள்ளே போனோம், பஸ் இருந்தது. அக்கா அவங்கள பஸ் ஏற்றி விட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நாங்கள் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போனோம். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.